அன்புக்குரிய மக்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழகத்தில் யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் தேர்ந்தெடுக்க நம்ம இருக்கிறோம். இதில் புதுசாக களமிறக்கக்கூடிய டிவிகே கட்சி. ஆனால் மற்ற கட்சியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நம்ம பெருசாக சொல்ல தேவையில்லை. இதுக்கு முன்னால் துவங்கிய நாம் தமிழர் கட்சியை பற்றி, அவங்களோட கொள்கையை பற்றி, அவங்க இதுக்கு முன்னால் களத்தில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் போராடினாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தெரியும். அதனால் மக்களாகிய நீங்களே அது முடிவெடுத்துக்குவீங்க, ஓட்டு போடலாமா போடக்கூடாதான்னு சொல்லி. இப்போ புதுசாக இருக்கிறது யாருன்னு சொன்னால் அந்த டிவிக்கு. பொதுவாக நிறைய மக்களுக்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், இவர் புதுசாக வந்திருக்கிறாரு, இவருக்கு போட்டால் என்ன அப்படிங்கிற சிந்தனை வர்றது நியாயம்தான். ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஓட்டு போடுறோம் அல்லது அவனை நம்ம இந்த தமிழகத்தின் தலைவராக ஆக்குறோன்னா அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அவர் சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிற ஒன்றுக்காகவே ஓட்டு போட நான் முற்படுறேன்னு சொன்னால் சத்தியமாக நம்மளை விட முட்டாளாமல் இருக்க முடியாது. அது ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா ஒரு நாட்டை ஆள்றதுங்கிறது அவருக்கு ஆட தெரியுது, பாட தெரியுது, நடிக்க தெரியுது, அது திறமை கிடையாது. அந்த அடிப்பில் நீங்கள் ஓட்டு போடுறீங்க, நீங்கள் விஜய்க்கு போடுறீங்க, உங்களை விட முட்டாள் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டான். ஆனால் இவருடைய பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே நான் போகலை. இவர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு செல்வந்தராக இருந்திருக்கிறார். இப்போ எல்லோரும் விஜயை கொண்டாடுறாங்கன்னா காரணம் தெரியுங்களா? சில படங்களில் அவர் ஹீரோவாக நல்லவராக நடிச்சிருக்கிறாப்புல, சில படங்களில் நல்ல ஒரு காவலனாக, நல்ல ஒரு போலீஸ்காரனாக நடிச்சிருக்கிறான். சில படங்களில் ஏழைகளுக்கு இலவசமான முறையில் மருத்துவமனை திறந்து வைப்பதாக நடிச்சிருக்கிறாரு. பல படங்களில் இலவசமான ஸ்கூலை திறப்பதாக நடிச்சிருக்கிறாப்புல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இவர் கையில் எவ்வளோ கோடியான பணம் இருக்குது. இவர் நினச்சிருந்தா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சின்ன கிளினிக் திறந்துருக்கு, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கிளினிக், அதாவது குறைந்த ஃபீஸில் இந்த ஆள் திறந்தானா? இல்லை மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் இலவசமான முறை கூட தேவையில்லை, கம்மியான ஃபீஸில் இவர் இருக்கிற செல்வாக்கால் இவரால் ஸ்கூல் திறக்க முடியாது? எந்த நம்பிக்கையில் நீ அவன் வந்தால் தாண்டிடுவான், மேய்ஞ்சிடுவான் எப்படி சொல்கிறீங்க? ஒரு மனுஷன் நல்லவனான்னு சொன்னால் கடந்த காலத்தில் அவர் எப்படி இருந்தார்? குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி இருக்கிறாங்களே, அவங்க வந்தவுடனே நான் தான் இறை தூதருன்னு அந்த மக்களுக்கு மத்தியில் அவர் சொன்னப்போ நிறைய மக்கள் நம்பினாங்க. எப்படி நம்பினாங்க தெரியுங்களா? அவருக்கு இறைவனிடத்திலிருந்து செய்தி யாருமே பார்க்கல. எப்படி நம்பினாங்கன்னா, அவர் கடந்த கால வாழ்க்கை, இவர் 40வது வயசில் தான் நான் இறை தூதர்னு சொல்கிறாரு. அதுக்கு முந்தைய வாழ்க்கை எல்லாமே பரிசுத்தமாக இருந்துச்சு. ஏழைகளுக்கு உதவி செஞ்சார், எந்த தப்பும் செய்யாமல் இருந்தார், பொய் சொல்லாத ஒரு மனிதராக இருந்தார். இதையெல்லாம் பார்த்து தான் இவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. இப்போ நீங்கள் இந்த விஜயை கடந்த கால வாழ்க்கையில் என்ன அவர் சாதிச்சிருக்கிறார்? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப அற்பமாக சம்பளம் வாங்கக்கூடிய கேஒய்பி பாலா எவ்வளோ உதவி செய்கிறாப்புல. அவருடைய உதவியும் இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்னால் விஜய் செய்த உதவியும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். சூர்யா ஒரு ஃபவுண்டேஷன் உண்டு பண்ணி எத்தனை ஏழை மக்களுக்கு அவர் வசூல் பண்ணி தான் பண்ணுறார். எத்தனை ஏழை மக்களுக்கு கல்வி கொடுக்குறாரு. அவர் ஆற்றிய கல்வியினுடைய அந்த உதவியும் இந்த விஜய் செய்த அந்த உதவியை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். கடந்த கால வாழ்க்கையில் நல்லது செஞ்சுருந்தால் நீங்கள் பண்ணலாம். நான் கூட இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்போ சரி நல்ல ஒரு மாற்றம் வருது அப்படின்னு சத்தியமாக நினச்சேன். சரி ஒரு நல்ல மாதிரி ஆரம்பத்தில் பேசும்போது கூட பல பேர் பேச தெரியல விமர்சனம் பண்ணாங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்கல. யாருமே பிறக்கும் பொழுது கற்றுக்கிட்டு வரதில்லை. ஆனால் போக 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 இவருடைய கோழைத்தனம் நமக்கு வெளிப்படுது. சிம்பிளாக சொல்கிறாங்களா, இவர் எந்த அளவுக்கு கோழைன்னு பாருங்களேன். இந்த விஜய் கடந்த டிசம்பர் மாதம் இந்த இந்தியா முழுக்க பல சர்ச்சுகள் தாக்கப்பட்டுச்சு. டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, அப்போ தாக்கப்பட்டுச்சு. இவன் வீரவசனம் பேசுகிறாங்கள, பல படங்களில் வசனம் பேசுகிறான்ல, அடிச்சிருவேன் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. இவன் வெளியே ஒரு வீடியோ போடக்கூடாது. இந்த தாக்குதல் எல்லாமே பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் தான் இந்த தாக்குதல் நடந்துச்சு. இதை எதிர்த்து இவன் கண்டிச்சானா? தன்னுடைய மதத்தில் ஒரு ஆலயங்கள் தாக்கப்படுது, அதை எதிர்த்து ஒரு வீடியோ போட்டானா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கேரளாவில் கொல்லங்கிற பகுதியில் பிஜேபி ஜெயிச்சதுனால அங்கே கூட ஒரு தாக்குதல் நடந்துச்சு சர்ச்சு மேலே.
இவன் குரல் கொடுத்தானா? இவன் தான் நாளைக்கு உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறானா? முஸ்லீம்கள் நீங்கள் நம்புறீங்களே, மதுரையில் பெரிய பிரச்சனை ஒன்று சங்கிகள் உண்டாக்குனாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவித்தானா இந்த விஜய்? இவன் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறானா? அதனால் மக்களே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் விஜயை வந்து கடந்த கால வாழ்க்கையில் ஒரு வீரனாக வாழ்ந்திருந்தான், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவனாக நடித்ததுக்கு நிறையா படத்தில் ரியலில் இருக்கானா அப்படிங்கிறது சிந்திச்சு பாருங்கள். இவன் வந்து வடிகட்டுன கோலை தன்னுடைய ஒன்றும் இல்லைங்க. அது இங்கே நான் கொஞ்சம் மனசாட்சியோடு நீங்கள் பேசுங்க. துப்பாக்கின்னு ஒரு படம் வந்துச்சுங்க. பல சென்னையில் வாழ்கிற பல மக்கள் நீங்கள் சிந்திக்க வேணும். அதில் எப்படி ஒன்று சொல்ல வந்தானா, முஸ்லீம்கள் எல்லாமே ஸ்லீப்பர் செல். அதாவது முஸ்லீம்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவன் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை போட்டிருப்பான், ஒரு மளிகை கடை நடத்துவான், அவன் நம்பிடாத, அவன் தீவிரவாதியே இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஒரு நச்சு கருத்தை விதைச்சான். அந்த நேரத்தில் நானாக சென்னையில் வந்து வாடகை இருந்தவன். அந்த நேரத்தில் முஸ்லீம்களுக்கு வீடு கொடுக்க மாட்டான் வாடகைக்கு. காரணம் அவங்களுக்கு ஒரு பயம், இவன் தீவிரவாதியாக இருப்பானோ. இந்த கருத்தை விஜிச்ச பரதேசி பையத்தான் இந்த நாய், இந்த விஜய். சரி, அதில் பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு மேலே பண்ண மாட்டான்னு சொன்னால், பீட்ஸுங்கிற படத்துலேயும் முஸ்லீம்களை தான் தீவிரவாதியாக காட்டினான். இப்போ கடைசியாக வந்துச்சு பாருங்கள், ஜனநாயகம் அப்படிங்கிற படம். டேய் விஜய் நாய்களா, விஜயை ஆதரிக்கக்கூடிய முஸ்லீம் பரதேசி பயல்களா, கொஞ்சமாக உங்களுக்கு அறிவில்லையாடா? கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால் தான் இந்த சங்கிகள் வந்து குன்றத்தூர் பிரச்சனையை பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க. முஸ்லீம்கள் மதுரையில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு முயற்சி பண்ணாங்க. அதை இந்த ஸ்டாலின் வெற்றிகரமாக முறியடித்தார். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கேன், ஜனநாயகம் படத்தில் அந்த மதுரையில் முஸ்லீம்கள் கோயிலை தாக்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அழகர் அந்த திருவிழாவில் முஸ்லீம்களை கொல்லுவதற்கு, இந்துக்களை கொல்லுவதற்கு முஸ்லீம்கள் வந்து யோசிக்கிறாங்க, ஒரு நச்சு கருத்தை விதைக்கிறான. அவனுக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களாடா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாடா? உங்களுக்கு மனசாட்சி இல்லைடா மானகட்ட பயல்களா? தன்னுடைய சமுதாயத்தை உங்களுக்கு அப்படி என்னடா? ஒரு எல்லாருக்கும் ஒரு ரசிகர் மேலே வந்து ஒரு அன்பு இருக்க வேண்டியதுதான். ஆனால் பைத்தியமாக மாறி இருக்கடா. நீங்கள் எல்லாம் மனச ஜாதியாடா நீங்கள்? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரசிகர்களை விஜயுடைய தற்குறியாக ரசிகனை திருந்த முடியாது. பொதுமக்களாகி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். சில பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கும், போட்டால் என்ன. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட பணிவன்போடு கேட்டுக்கிறேன், விஜயை நீங்கள் ஆதரிக்காதீங்க. நீங்கள் ஆதரிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஓட்டு இவன் ஒன்றும் சிஎம் ஆக போகிறது கிடையாது. ஓட்டு பிரியும், முஸ்லீம்கள ஓட்டு சின்னாபின்னம் ஆகும். அது மூலிமா பிஜேபி, அதாவது ஏடிஎம்கே சிஎம் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஜேபி வந்துச்சுன்னா நம்மளால் நிம்மதியாக இங்கே வாழ முடியாது. இது ஒன்றும் பூச்சாண்டி கிடையாது. நீங்கள் தயவு கூர்ந்து நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் பாருங்கள். இந்த கடந்த ரமலானில் பல முஸ்லீம்கள் செத்தாங்க. எந்த ஒரு எஃப்ஐஆரும் இல்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. எங்கெல்லாம் பிஜேபி தலை தூக்குதோ அங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு தான். ரொம்ப வேணாங்க. கோயம்புத்தூரில் இந்த கோயம்புத்தூரில் வானிதி சீனிவாசன் தான் பிஜேபி. இந்த போன ரமலானில் ஒரு பகுதிகளில் நோன்பு கஞ்சி காய்ச்ச முடியலங்க. நான் சத்தியம் சொல்கிறேன், நோன்பு கஞ்சி காய்ச்ச முடியல. எங்கெல்லாம் பிஜேபி வளருதோ அங்கெல்லாம் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ முடியாது. அதற்கு சாட்சி நார்த் இந்தியா. நீங்கள் ஃபேஸ்புக்கு பார்க்குறீங்கள, இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்கள, அனுதினமும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு காட்சிகள் வருது. அதை பார்த்து கூட நீங்கள் திருந்த மாட்டீங்களா? தயவு கூர்ந்து சொல்கிறேன், உங்களுக்கு அதாவது டிஎம்கே வந்து உத்தம கட்சின்னு சொல்ல வரல. அவங்கக்கிட்ட நம்ம பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுறான்னு காரணம் என்னென்னா, அவங்கக்கிட்ட பல ஊழல் குற்றங்கள் இருந்தால் கூட அவங்க பிரித்து பார்த்து மக்களை பிரிக்க மாட்டாங்க. ஒரு விஷயம். இன்னொன்று, தமிழ்நாட்டை அடகு வைக்குவதற்கு விரும்ப மாட்டாங்க. துணிந்து பேசுவாங்க. இந்த விஜய் மாதிரி அவங்க கோழையாக இருக்க மாட்டாங்க. இதுக்கு கடந்த காலத்தில் ஏகப்பட்ட உதாரணம் இருக்குது. அதனால தான் பல உலமாக்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட சொல்கிறாங்க. காரணம், இவங்க வந்து தூய்மையான கட்சி என்கிற நோக்கத்துக்கு அல்ல. இந்த மதவாத சக்திகளை ஒழிப்பதற்கு ஒரே நோக்கம் இதுதான். நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் 5 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 3 பேர் டிஎம்கேவுக்கும்,
ஒரு 2 பேரும் நீங்கள் டிவிகேக்கும் போட்டிங்கன்னா ஓட்டு சிதறும். அதனால் பிஜேபி, ஏடிஎம்கே ஜெயிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏடிஎம்கே வந்துடுச்சுன்னா பல்வேறு பிரச்சனைக்கு நாம் தான் சந்திக்கணும். குறிப்பாக இதில் பாதிக்கப்பட போவது முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்கள் தான். விஜயை நம்பி நீங்கள் போடாதீங்க. உங்களிடத்தில் நம்ம பணிவன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா கடந்த கால வரலாறுல இந்த விஜய் தொடர்நடிகையாக இருந்திருக்கிறான். நம்ம குறிப்பாக முஸ்லீம்களை பல படங்களில் தீவிரவாதியாக தான் சித்தரிப்பு பண்ணியிருக்கிறான். கடைசியாக வந்த ஜனநாயகத்தில் கூட இப்படி ஒரு நச்சு கருத்தை விதைச்சிருக்கிறான். அதனால் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதாக உங்களிடத்திலே நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.